வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஹோம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பெரும்பாலான பேர் வீடு கட்டும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வீடு கட்டியிருப்போம். கட்டின வீட்டை நம்ம ஓரளவுக்கு முடிச்ச பிறகு மொட்டை மாடியை நம்ம எந்த ஒரு கேர் பண்ணாமல் அப்படியே ஒரு ஃப்ளாட்டு டெரஸாக விட்டுடுவோம். அதாவது எந்த ஒரு டைல்ஸோ போடாமல் மழை தண்ணி தேங்குற வரைக்கும் நம்ம அந்த அப்படியே விட்டுடுவோம். அதனால் என்ன மழை பெஞ்சும் இருக்குது, அந்த தண்ணியெல்லாம் ரூஃபில் இறங்கி ரூஃபே டோட்டலாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நண்பர் வீட்டில் இது போல் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. மொட்டை மாடியில் மழை தண்ணியெல்லாம் தேங்க விட்டாங்க. அந்த தண்ணியெல்லாம் ரூஃபில் இறங்கிட்டு அதில் மேலே துணி துவைச்சிருக்காங்க. துணி துவைச்ச சோப்பு தண்ணியெல்லாம் ரூஃபில் இறங்கி ரூஃபே ஃபுல்லாக டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டு டாப் லெவலில் உடச்சி தட்டி சிமெண்ட்டை போட்டு ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேலே டைல்ஸ் போட்டு அந்த டைல்ஸ் அந்த தண்ணியெல்லாம் டெவலப் பண்ணி கீழே விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் சொல்லிச்சு. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஆகக்கூடாது தான் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் உங்களுக்கு இந்த சேனலில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம